ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடாய் மஷ்ரூம் கிரேவி. ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விடணும். ஸோ அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மஷ்ரூமை 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மஷ்ரூமை மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஆனியனும் கேப்சிகமும் அதை ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கணும். ஸோ அதை ஸ்லைஸாக சாப் பண்ணும் போது கொஞ்சம் எம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் மல்லியும் சீரகமும் போட்டுக்கணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அது ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் வரும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பேனில் ஃப்ரை பண்ணணும். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு அது பொரிய வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயத்துக்கு. ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிடணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரும். ஸோ அது கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொதி வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் மல்லியும் போட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 தண்ணியில் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மஷ்ரூம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் வரும். சால்ட் வேணால் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கணும். தோசைக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். நான் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி பார்த்தாரு, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் செய்யலான்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.